you? My name is Bond. James Bond. ஜேம்ஸ் பாண்டு அதான் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த டிவைஸை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஜேம்ஸ் பண்ற மாதிரி தபாஸ் வாங்க போறீங்களா இல்ல பொதுமக்கள்கிட்ட மொத்து வாங்க போறீங்களான்றது நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான். ஆமாங்க, டிவைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியும். என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஏன் டேஞ்சர்னு சொல்கிறேன், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த வீடியோட முக்கிய நோக்கம் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது, இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர இந்த டிவைஸை ப்ரொமோட் பண்ணுறது என்னோட நோக்கம் இல்லை. ஓகே, ப்ராடக்ட்டுக்கு வருவோம். ஒரு சின்ன பிளாஸ்டிக் மேடு டிவைஸ், சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் ஒன்றுமே கிடையாது, ஆன் ஆஃப் சுவிட்சோ வேறு எதுவுமே கிடையாது. சுற்றியும் பிளைனாக தான் இருக்குது. மேலே உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் சைஸ் சிம் கார்டை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு டிஎஃப் கார்டு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். சிம் கார்டு ஸ்லாட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே எல்இடி லைட் ஒன்று பிளிங்க் ஆகுது. அது பிளிங்க் ஆன உடனே நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து அதை பைண்ட் பண்ணிக்கணும். பைண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு மிஸ் கால் கொடுங்க அந்த நம்பருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டிவைஸை இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு 000ன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அந்த நம்பருக்கு, ஜிபிஎஸ்ல இருக்கிற சிம் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உடனே பைண்டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதை வேணாலும் செய்யலாம். ஹலோ, யாருங்க? ஹலோ, ஏதோ ஆம்பளைல பேசுறேன். டிவைஸ் வச்சு ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் சொல்லி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா ஸ்கூல் பேக்கில் போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்க இருக்கிற லொக்கேஷன்ஸை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை அவங்க இருக்கிற சுச்சுவேஷனில் ஆடியோவை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சில வயசானவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க ரூட்டை மறந்துட்டாங்க அப்படின்னா கூட இந்த டிவைஸை வச்சு அவங்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் வந்து செய்யலாம். இல்லை பைக்கில் காரில் போகிறீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் ட்ராக்கை ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ரிட்ரைவ் பண்ணி அதோட லொக்கேஷன்ஸை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கருக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். டிவைஸ் எண்டில் யார் என்ன பேசிக்கிறாங்களோ அவ்வளவு உங்கள் ஃபோனில் அச்சு பேசாமல் அப்படியே கேட்கும். அதை நீங்கள் உங்கள் ஃபோனோட ரெக்கார்ட் பண்ண முடியும். தேவைன்னா அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய டிஎஃப் கார்டிலேயே உங்களால் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ண முடியும். அது You can spy like a James Bond. Ba ba ba. நீங்கள் என்ன செய்யணும்னா 555ன்னு டைப் பண்ணி எஸ்எம்எஸ் தட்டி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரில் இருக்கிற டிஎஃப் கார்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு 400 mAh பேட்டரியோடு இது வர்றதுனால ஒரு 2 to 3 days வரைக்கும் இதில் சார்ஜ் தாங்கும். அதிகமான யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 1.5 day தான். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிற முடியும். சேவ் பண்ணதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா 666 நம்பரை டைப் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகும். அது ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயங்கள்லாம் எங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ இதே ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 777 அப்படிங்கிற நம்பரை மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் லொக்கேஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகிட்டு வரும். அந்த எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபிஎஸ் கூகுள் மேப் மூலமாக இருக்கிற லொக்கேஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அது அவ்வளோ அக்யூரேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு தெளிவுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. ஒரு ஒரு ரேஞ்சு கிடைக்கும். ரொம்ப எக்ஸாக்ட் லொக்கேஷன் இல்லைனாலும் ஒரு ரேஞ்ச் வந்து இது அனுப்புது. அந்த விதத்தில் நல்லா ஒர்க் ஆகுது, முடிவாகும். எல்லா டெக்னிக்கல் அட்வான்டேஜஸுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணுற விதங்களை பொறுத்து தான் இருக்குது. அதனால நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜை பெற்றுத்தரும். இந்த டிவைஸ் யூஸ்ஃபுல்லாக எல்லா இடமுமே அவைலபிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 1000 பல மாதிரி ரேட்டில் வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்தீங்க, உங்களுக்கு அன்வான்டான இந்த ஒரு டிவைஸ் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா முதல்ல அதோட கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி சிம் கார்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கிளியர், இட் வில் நாட் ட்ரான்ஸ். ஸோ அதுதான் அந்த டிவைஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்குள்ள ஒரே வழி. அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதில் ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை நீங்கள் அமுக்குறீங்க அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை டெஸ்ட் பண்ணல. அந்த ஒரு வாய்ப்பு தானே தவிர மற்ற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்பிளேயுமே கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட மேக்னெட்டிக் அவ்வளோ சூப்பர் பவர்ஃபுல் மேக்னெட்டிக்லாம் சொல்ல முடியாது. ஒரு அயன் சர்ஃபேஸில் வச்சுட்டு லைட்டான ஒரு வைப்ரேஷன் அல்லது ஒரு உழுப்பு அப்படின்னா டப்புன்னு இதில் வந்துடும். அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்னஸ் தான் அந்த மேக்னெட்டிக் லைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுறீங்க இல்லை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது அப்படியே உருக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் அப்படி கனெக்ட் பண்ணும்போது அப்புறம் டக்குன்னா இது போய் அமைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு ஆறின போட்டு பார்த்தா வேலை செய்யும். அதனால ஒரு ஸ்ட்ராங் டிவைஸ் தான். ஆனால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது. பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜிபிஎஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி வைக்கக்கூடாது. அது இந்த பிளாஸ்டிக்கே உருக்கிற அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னா பார்த்துக்கோங்க. மற்ற மாதிரி இது வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த ஒரு பீப் சவுண்டோ அல்லது ஒரு பிளிங்கிங் ரெட் லைட்டோ எதுவுமே கொடுக்குறதில்ல. ரொம்ப சைலண்ட்டாக எல்லா வேலையுமே பண்ணுது. அதனால
ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணுதா என்ன பண்ணுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மாபெரும் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா யாரும் உங்களை ஸ்பை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது ஒரு டேஞ்சரஸ் டிவைஸ். ஸோ இதை பற்றிய தகவல் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக வேண்டியது அந்த வீடியோ. பொதுவாக வீடியோ போடும்போது அதில் உள்ள நிறைய அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவோம். இதில் நான் வந்து ஃபுல்லாகவே ரிவீல் பண்ணலை, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் டு பை திஸ் ஆல்சோ, பட் இட் இஸ் ஒர்க்கிங், தட் இஸ் ஷுர். இஃப் யூ ரியலி நீட் இட் ஃபார் யுவர் ஃபேமிலி தென் யூ கேன் கோ ஃபார் இட். அதர் than that it is not recommended device for anyone. So that's it. If you like this video, இது ஒரு நல்ல டிவைஸ் தான். உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சேஃப் கார்டுக்காக உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இது உண்மையிலே நல்ல டிவைஸ், நல்லாவே ஒர்க் ஆகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. வேறு மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் வேலைகளுக்காக இதை வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் 1-10 தடவை யோசிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மொத்து வாங்க போகிறீங்களா சபாஸ் வாங்க போகிறீங்களான்றது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வரை பாய் ஃப்ரம் கேமரா. நன்றி, வணக்கம்.